நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்கேப் சிங்கிங் சிங்கிங் மிஸ்டர் சிங்கிங் ஓகே. இன்னைக்கு என்ன இந்த கேம் விளையாட போறோம். ஹோம்வொர்க் 1+1 students who did not complete their homework will be explained. Do you know? biggest பாய் எங்கடா அந்த நாட்டு கேள்வி அது கை காய் வாட்சி சூப்பு குடிக்கிறேன்னு பாருங்க. பிக்கஸ்ட் நூபா நம்ம மேக்ஸ் டீச்சர் கைஸ் பாருங்க. நம்ம மேக்ஸ் டீச்சர் இவரு பேர் தான் சோடா குஜா. என்ன சொல்லுங்க? சோடா ஒருத்தக்கான அரைக்கான். இல்லாட்டி நீ வேற ஏதாவது பேர் வைக்கிறான் கைஸ். அதான் சிக்கனால ஏதாவது நல்ல பேர் சொன்னா டேய் யாரா நீ? வடிகட்டு சோம்பேறியா இருப்பான் போலயே. வடிகட்டுனா சோம்பேறி மேக்ஸ் டீச்சர். இந்த பேர் நல்லது கைஸ். ஓகே கைஸ் காஞ்சா ரெடி பக்குது. என்னடா இது? நான் என்ன ரீஸ் பண்ணாங்களே. இது ரொம்ப லேட் ஆகுது கைஸ். ரீஸ் பண்ணாங்க அதுக்கு இது காஞ்சனாக்கி நான் எஸ் குத்துனேன். ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க நினைச்சேன். வேற கிஃப்ட்டும் கொடுக்கல, ஒரு லிஃப்ட்டும் கொடுக்கல. சரி ஸ்டார்டிங்ல எனக்கு காலில் விழுந்துட்டு இருந்தேன் கைஸ். நான் கேம் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேம் விளையாட வந்தால அப்ப இவன் காலில் விழுந்துட்டு இருந்தான். ஏன் விழுந்துட்டு இருந்தான்னு தெரியல. ஏதோ பத்துட்டு இருந்தான் என் காலில். ஏன்னு தெரியல. சரியான கிளிச்சு கைஸ். வேற இப்போ என்னடா என் தலை மட்டும் தண்ணியோட பனியோட அந்த மாதிரி விழுந்து கிடக்குது. ஓகே நான் எப்படியோ ஒரு வால் ஆஃப் பண்ணிட்டேன்ல, அதனால அது காட்டாதுன்னு நினைச்சா எப்படியோ அதை ஆஃப் பண்ணி புட்டேன். வேலையை காட்டி புட்டேன். ஆஃப் பண்ணி விட்டேன், வேலையை காட்டி புட்டேன். எதுக்கு இந்த பைப் இப்போ வந்து போய் கிடக்குது? எதுக்குன்னு தெரியுமா கைஸ்? இந்த 2 பேர் நன்றிருப்பானுங்க. அப்படியே என்ன வீட்டு திரும்ப ஜம்போ ஜூஸ் காலா பேன் 1 பார்த்து எல்லாத்துக்கும் தெரியும் ஜம்போ ஜூஸ் எப்படி இருப்பான்ட்டு. அவன் வந்து உட்காந்துருப்பான், உட்காந்த மாதிரி வந்துருக்குது. அவங்க தான் கண்டிப்பா வச்சிருப்பானுங்க. ஒரு நாள் இவங்க குறை சொல்லக்கூடாது. இந்த கேம்ல குறை சொன்னாலே நம்ம ஏதாவது கேம்ல ஊழ் லக்கணக்கான்னு பாக்குற. வா வா தலையே என்ன பெருசா இருக்குது. தலையே நமக்கு அது ஒரு கண்ணே நம்ம அம்மா சைஸ் இருக்குது யோசிச்சுக்கோங்க. கண்ணு நம்ம சைஸ்ல இருக்குன்னா வாய் புக்கு பல்லு சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ 2 பட்டன்ஸ் பவர் பட்டன். ஓகே அது பண்ணிட்டனால ஏன் மறுபடியும் இங்கே ஸ்பான் ஆகிறான் தம்பி? ஓஹோ லேசர் லைட்டா நாங்க சொன்னா ஏன்டாடே அது அவ்வளோ கஷ்டமாடா இருக்குது. அசால்ட்டா பண்ணலான்டா இதை. பாருங்க கீஸ் இன்னும் இதுவாகுது. இதனால தான் கீஸ் எல்லாரும் அவுட் ஆயிருக்கானுங்க. எல்லாரும் இதுல தான் அவுட் ஆறானுங்க போல. ஓகே இந்த மாதிரி இருக்கீங்களாடா? இந்த மாதிரி போங்கடா டே. எல்லாரும் அந்த மாதிரி தான் இப்போ போறாங்க. எல்லாரும் அப்படிதான் கைஸ் போறாங்க. இதுலதான் எல்லாரும் விளையாடுறானுங்க போல. போடி இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாங்க கைஸ். ஓகே இது யாரு? ஏதோ ஆன்டி நிக்கிறாங்க. என்ன மாலு பாருங்க கைஸ் புக்ல. கிரானோட மோசம் கைஸ். இது கிரானியோ ட்ராப் வச்சிருக்குது. புக்ல மூளை குத்து வச்சுக்குது. அம்மா ஸ்கூலுக்கு காசு குத்துதானடா பிடிக்க வரும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா there is secret is way. ஓகே மிஸ்ட்ரியா? ஏன் தெரியல. ஏன் மிஸ்ட்ரின்னு போட்டிருக்கானுங்க? மிஸ்ட்ரின்னு போட்டிருக்காங்கன்னா ஏதாவது கடைசியில் ஆப் இருக்கும். இது ஏதோ பட்டன் இருக்கு போல. இதோட கேம் பிளேயா முடிஞ்சிச்சு போலயே. அவ்வளவுதான்டா டேய். வீடியோ முடிஞ்சிச்சு போல. இந்த கேம் பிளே ஈஸியா சீக்கிரமா முடிச்சிடணும். நல்ல கேம் பிளே சீக்கிரமா முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க போல. என்ன பண்றது? இன்னும் அந்த பொண்ணு மாஸ்டரே பார்க்கலையே. மிஸ்டரா இது? மிஸ்டர்ஸ் நான் இன்னும் பார்க்கலையே. வாழுங்க அடிக்குது பாருங்க. இருங்க எனக்கு ஒரு ஐடியா. இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணி விடுறீங்க. ஓகே இதோட இந்த கேம் பிளே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கேமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கேம் பிளே கிடையாது, கேமே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்.
இருங்களேன், இப்ப பிடிக்க வந்தா நம்ம இதுக்குள்ள போயிடலாம். கைஸ் சூப்பரான ஐடியா கைஸ். நீங்களும் பண்ணி பாருங்க இத. அவங்களை தூரத்துல முதல்ல அடிக்கலாம். இப்ப அங்க வந்துட்டானா, இப்ப நான் இந்த வழியா போவேன். போகல டேய். நல்ல வேலை டேய். எப்படி கைஸ்? ஜூபா சாப்பி ஜிபாபா போட்டுருக்கேன். இருங்க நான் சூப்பா சொல்லி ஜிபாபா பண்ணியிருக்கேன். நான் இங்க வந்தோன்னே எனக்கு அவுட் ஆயிட்டேன். என்னன்னு தெரியல. ரூபா சாப்பி ஜிபாபா போட்டான் கைஸ். அவன் ரொம்ப கில்லாடியா தான் இருக்காம. இந்த வழியா போறான்னு நினைச்சேன். என்ன பண்றது? ஒரு நாள் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ. கீழே விழுறது சரி. அழகா சுட்டுட்டே இருக்கணும். என்னடா இது டேய்? சீட்டிங் அப்புறம் தான் வயசு பாக்குறேன். அந்த வழியும் போலாமா? ஈரட்டி ஃபெல்லோ இந்த வழியும் போலாம், அந்த வழியும் போலாமா? ஆனா அது போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கைஸ். ஓ 2 பேர் தான். ஓ புரிஞ்சிச்சா கைஸ்? 2 பேர் தான் யாராவது ஒருத்தவங்க அழிக்கணும். ஆனா அதுக்குள்ள கேம் பிளே முடிய போகுதுன்னா எப்படிடா டே? நான் ரொம்ப நேரம் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா சட்டின்னு முடிச்சுட்டானுங்க. இல்லை திஸ் இஸ் நாட் எண்டிங்னு போட்டுட்டானுங்கன்னா எனக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்குள்ள முடிஞ்சிருச்சுண்ணா அப்படி கைஸ். சொல்லுங்க. பன்னீர் அழுக வராதா? ஓகே இதாட்டி அவன் தொப்பியும் அடிப்பான். ஓகே இவனை சுடுறான். சுடுறான் டேய். தொப்பி போடுவான். ஈஸியா எஸ்கேப் பண்ணுமா கைஸ்? இந்த மாதிரி தான் அவன் எப்போ வேணாலும் நின்றுட்டானா வச்சுக்கோங்களேன். நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவன் என்ன ஒன்று என்னதுன்னா தொப்பி போடுவான் இந்த கிறுக்கு பையன். அப்படியே ஃப்ளேம் த்ரோட் பண்ணுவான். பின்னாடி ஃப்ளேம் தொப்பி ஃபெல்லோ. இல்லாட்டி நம்ம அந்த வழியா போலாம் கைஸ். இவனை கட் இந்த பாலகுமாரனுக்கு கஷ்டப்பட்டது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் ஒரே ஆட்ல காலி பண்றது என்ன கைஸ் இது? சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லீவ் விட்டுருப்பாங்க. இந்த வழியா ஈஸியா தான் இருக்கு. சார் இங்க ஸ்பான் பண்ணலாம். இங்க ஸ்பான் பண்ணலாம். இங்க ஸ்பான் பண்ணுங்க. ப்ளீஸ் கைஸ். நல்லா இங்கே ஸ்பான் பண்ணிட்டானுங்க. ஜாஸ்தி புண்ணியமோ சச்சின் டெண்டுல்கர்க்கே இதை மோதிட்டு நம்மள. ஓகே இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட். என்ன இது அப்படியே நிக்குது? இருங்க இது கொஞ்சம் சீக்கிரமாவே ஹெல்த் போகுது. என்ன கைஸ் இது? வெளில போனா கன்னு ஒரேடியா போயிருது. நம்ம அடிக்காது போலயே. ஆனா ஃபாஸ்டா வருது கைஸ் ரொம்ப. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இதுகிட்ட. இது நம்மள அடிக்காம இருக்கிறது ஒரே காரணம் நல்லது. நீங்க அதுகிட்ட பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. ஓகே நீங்க பாருங்க அதுக்குள்ள நான் எவ்வளவு ஹெல்த் காலி பண்ணிட்டேன். ஒரே சேசிங் பண்ணிச்சு. இந்த ஃபாஸ்டா வர தம்மையினாலே இதுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம். 100 ரூபாய்க்கு தான் ஒத்து போல. மேஜிக்லாம் பண்ணி அடிக்கிறான். இல்லாட்டி கடைசியாக நம்மள அடிக்குமா? அடிக்கல கைஸ். அவ்வளோதான். ஆண்டவனே அப்படின்னு விழுந்துருச்சு. ஐயோ இங்க வாயோட பெருச்சு. சரி இன்னுமே முடியல. நல்ல வாரடாடே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். இதுல ஒன்னு எடுத்தாலே போதும். என்ன இவனோட சின்ன பையன் தான் போல கைஸ். ஓகே தெத்து. இப்போ நம்ம நார்மலாகவே இதை குச்சிடலாம். இதுக்கும் இதை எடுத்துட்டு போகணும்ல. ஓகே இப்போ நீங்கள் இங்கே ட்ராப் பண்ணிட்டு ஸோ ஓகே காலத்தில் ரீசார்ஜ் பண்ணல. எனக்கு ஒரு கட்டே போதும்டா. இவனும் ஒரு சின்ன பையன் தான் போல நம்மள மாதிரி. அம்மா ஒருவேளை எங்கள் அம்மா கிட்ட டார்க் ஃபண்டாசி பிஸ்கெட் கேட்டிருப்பான் போல. அவங்க அம்மா முடியாடா உனக்கு டார்க் ஃபண்டாசி தெரியும். டார்க் ஃபண்டாசி
நிக்குது. ஆனா எதுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கணும், எடுத்துட்டு வரணும் கைஸ். ஏன்னா அப்பதான் இது ஓகே. ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணா ஈஸியா காலி பண்ணிடலாம் போல. அவனை ஈஸியா காலி பண்ணிடலாம், கேம் பிளே ஈஸியா முடிச்சிடலாம். இவனை பண்ண ஈஸியா முடிக்க முடியாதோ? அப்படியும் இருக்கலாம். இந்த மரக்கட்டை ஏன் என்கிட்ட இருந்து இன்னும் வாங்கல? சரி விடுங்க, தண்ணிக்குள்ள போட்டுடலாம். ட்ராப் ட்ராப். இருங்க, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா. இருங்க, இதை முதல்ல இங்க எடுத்துக்கிட்டு குச்சி இங்க குதி. நம்ம இதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? நம்ம இதான் குச்சி இருக்குதே. குச்சி குச்சி கண்ணானே அண்ணானே, குச்சி குச்சி கண்ணானே தான் அண்ணானே. அந்த மாதிரி நான் படிக்க போயிட்டே இருக்கலாம். ஓகே, கரெக்டாக அங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கோ டு தி பாத்ரூம். இங்கே பாருங்க, இந்த நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள். இப்போ எனக்கு ஒன்றுன்னு தெரிஞ்சாக்கணும். அவன் இங்கே தான் ஸ்பான் ஆகணும், அங்கே தான் ஸ்பான் ஆகிறான். நல்ல வேலை. Hey! This is not at all intelligent plan. This is a master plan, I know this. Hey! என்ன இது? இந்த மரம் பண்ணக்கூடாதுடா டேய். இங்க ஓடிடலாம் ரொம்ப தூரம். ஏய், எப்படிங்க இது? How it can be possible? நான் அவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்க வந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணுவ? பௌ பௌ. இந்த மாதிரி நக்கலா பேசினா கெட்டது நடக்கும். சூப்பா பாய் அப்படின்னு அவனுக்கு ஒரு பாய் பாய் போட்டு இங்க வந்துட்டேன். என்னது இங்க பென்சில் பேனா ரப்பர் ஷார்ப்னர்? அச்சோ, மறுபடியும் அங்கே ஸ்பான் ஆகணுமா என்ன? ஸ்பான் ஆகணும்னா நல்ல வேலை இங்கே ஸ்பான் பண்ணி விட்டானுங்க. இந்த டியூப் எடுத்துருந்துருக்கணும், அங்கேயே விட்டு வந்துட்டேன். விட்டு வரல, நான் அவுட் ஆயிட்டேன்ல, அதனால டியூப் போயிடுச்சு. கை தாழ்த்தான் ஏன் முடியுங்க. நல்ல வேலை இங்க வந்துச்சு முடி. ஆனா இந்த ஸ்கின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லிருங்க. அந்த ஸ்கினோட இந்த ஸ்கின் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பென்சில் அந்த சூப்பர் பிளேயர் அட்வென்ச்சர் பார்ட் 1ல மல்டிபிளேயர் போட்டிருப்பேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா அதில் நாங்கள் மல்டிபிளேயர் பண்ணியிருப்போம். மல்டிபிளேயர் எப்படி பண்ணணும்னு தெரியலனா நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி திரும்ப பண்ணணும்? நம்மளுக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த கோடு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அமுத்தணும். அவங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி ஒன்று இருக்கும். நான் போனதில் அது பக்கத்தில் ஒன்று இருந்துச்சுல்ல, அதில் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட போய் அங்கே அவங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு வர நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட் அடிக்கணும். அடிச்சிட்டாங்களா அவ்வளோதான் கைஸ், கேம் பிளே முடிஞ்சிச்சு. பாருங்க, டிராஃபிக் கொடுத்துறாங்க. டேக் திஸ் காஃபி. டிராஃபிக் கேம் பிளே முடியல இன்னும். கேம் பிளே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா இந்த ஒத்தங்க கேம வர. ஓஹோ ஓஹோ, டிராஃபி எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஆனா கன்னு டிராஃபில கன்னு மாதிரி யூஸ் ஆகுது. வாங்கிக்கோ. செட் என்ன அது இல்லை. ஓ தேங்க் காட். இந்த டிராஃபி முதல்ல எடுத்துக்கலாம். ஓகே, எலக்ட்ரிக் ஃபெல்லா அங்கே இருப்பான். பாம்பனை அடிச்சு பாதி ஹெல்த் கொடுத்துடணும். பரவாயில்ல, அவன் ஹெல்த் இன்னும் போகாது, அப்படியே தான் இருக்கும். இதுல என்னமோ இருந்துச்சு கிஸ் பாருங்க. எப்படி வருவ பாரு கிஸ். வர முடியாது கைஸ். அட்டாக்களை காலி பண்ணிட்டாடா. தலை மட்டும் எப்படி ரப்பர் பேண்ட் மாதிரி போச்சு பாருங்க. இவனால வர முடியாது கைஸ். இதனால நம்ம இந்த டாப் எடுத்து நீங்க உள்ள போயிருங்க. உள்ள போயிட்டீங்கன்னா இவனால உங்களை தொடவே முடியாது. இப்போ வந்துட்டானா? காலி ஆயிட்டானா என்ன கைஸ்? காணோம்.
போயிட்டான் கைஸ். ஓ வெளில இருந்து அடிச்சிடலாம் காணாம போயிட்டு நினைச்சிட்டு ராப் எடுத்துட்டு மறுபடியும் நான் குடுகுடுன்னு ஓடிட போறேன். நீ என்ன பண்ணுவ? ஒன்லி பை ஒன். அவன் நினைச்சு நம்மள மாதிரியே பண்ணிருக்கலாம்னு பண்ணிருப்பாங்க கைஸ். அவ்வளவுதான் இன்னைக்கு இவன் கதை முடிஞ்சது. பாருங்களேன் அவன் தான் மாட்டிட்டான். மாட்டிக்கினாரு ஒருத்தர். இப்ப எப்படி போகணும்? என்ன பண்ணணும்னு தெரியலையே. இந்த பக்கம் வேலி, இந்த பக்கம் வேலி, என்ன பண்றது? அச்சோ தெரியலே. இந்த வழியா போனோம் கைஸ். கத்துனேன் கேமர்ஸ் ஒன்லியா என்னது? ஓய் கேமரா தான் இருக்கேன். ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. காசு கேட்கறாடுங்க. ரோப்ளாக்ஸ் கேட்டா கூட நாங்க கொடுத்துருவோம். என்ன காசு உனக்கு? ஓகே லெட்ஸ் கோ டு மூசே. ஹேய் ஹேய் நோ நோ நோ. வராங்க நம்ம முன்னாடி. இது இதே டே கேர் மாதிரி தான் இருக்கு. அந்த குழந்தை கடைசியா ஓகே பேட் மூமெண்ட் ஈஸி மூடு ஜாய் இந்த ராய். இது ஈஸியா இந்த கஷ்டமா இருக்குதே. அப்பனா இதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஹார்டெல்லாம் ரெட் சைல்ஸா. ஓகே நான் நெக்ஸ்ட் இதில் ஓகே கைஸ் நம்ம அடுத்தபடியா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாப் போலீஸ் ஃபேமிலி. அதே மாதிரி தான் பாப் போலீஸ் ஃபேமிலி கைஸ். நம்ம திருடன் கிட்ட இருந்து இப்போ தப்பிச்சோம். மிஸ்ஸு கிட்ட இருந்து இப்போ தப்பிச்சோம். அதை வாட்டி தப்பிச்சோம். இப்போ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறோம். திருடன் முட்டா பசங்க கிட்ட இருந்து இப்போ தப்பிக்கிறோம். இந்த கேம் கொஞ்சம் பெருசாக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எப்படி கேம்? ஏய் ஓய் யாரா நீ? இது மாதிரி பதில் போனாய். நான் பயப்படல. ஏய் நோ பா இங்க வந்துட்டுமா? எப்படி வருவான்? இங்க வந்துட்டேன். இப்போ பவ் பவ் எப்படி வருவேன்? சும்மா பவ் பவ்னு இருக்கேன். அந்த காயின் கலெக்ட் பண்ணுமா? அதை தோண்டணும் கைஸ். தோண்டிட்டா போச்சு. பாருங்க எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணா. இல்லைங்க அவன் போட்டோம் எப்படி அவன் ட்ரை பண்றான் கேட்ச் பண்றதுக்கு. அவன் 3 காயின் 80 இருக்கா. இதில் 3 காயின் கட் பண்ணட்டுமா? ஒரு டைம் நாங்கள் ஒன்று போயிட்டு இருக்குது. ஓகே காயின்ட்டுக்கு தான் இங்கே தான் எதாவது பண்ணணும்னு எனக்கு சரி போல. ஸ்கேர் பாஸ் எதுக்குன்னு தெரியல. இது சரி நம்ம நேரம்லாம் வெளில போவோம். ஏய் 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 அப்பா ஏய் ஃபேமிலி பிடிச்சிருச்சு. ஏய் ஏய் நாங்க ஏய் கைஸ் நான் அங்க இருந்துட்டு இருந்தேன். ஆனா எப்படி என்ன பிடிச்சதுங்க பாருங்க. ஓகே ஃபேமிலி ஓடி வருது என்ன பிடிக்கிறதுக்கு. ஃபேமிலி வந்துருச்சு. ஏய் மேலே வராதுன்னு நினைச்சேன் கைஸ். செட் அவுட் ஆயிட்டே இருக்கிற. இந்த மாதிரி பண்ணா நீ வழங்கி வாடா அப்படின்னு கேட்குங்க. கேட்குது எனக்கு. முதல்ல காயின் தான் நமக்கு முக்கியம். காயின் எதுக்கும் கேட்பானுங்க. நான் காயின் எடுத்துக்கினேன். அங்கே பாருங்க நான் அங்கே இருக்கிறேன். எப்படி என்ன மாதிரி ஒரு கிளிச்சு பாருங்க. இந்த கிளிச்சு ஐ டோன்ட் லைக் திஸ். அவன் தான் யூஸ் போட்டு கொடுக்குறான். அங்கே பாருங்க அங்கே ஒரு திருட்டு ராஸ்கல் இருக்கிறான். இப்போ அவங்க மேலே இருப்பாங்களா கீழே இருப்பாங்களா? கீழே வந்துட்டாங்க ஃபேமிலி. அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஒருத்த மேலே போயிட்டான். டே ஒரு அவனுக்கு துரத்துவாங்க போல. அது நம்மளுக்கு தெரியாது போல. ஓகே லொல் பிடிச்சு பாருங்க. பிடிக்க முடியாது போல கைஸ் அவங்களால. குண்டு பசங்களை கொஞ்சம் வேற அளவுக்கு என்ன இது கிடையாது கைஸ். ஒர்த்து கிடையாது.
பேரி பேரி ஹாரி. பேரின்னு சொன்னா எனக்கு ஹாரி தான் ஞாபகம் வரான். ஹாரி யாருன்னு கேட்டிங்கன்னா சின்ன வருவானே அந்த ஹாரி. கொஞ்சம் சொச்சு எடுத்து விடணுமா? என்ன இவன் வந்துட்டு இருக்கான் சும்மா கண்டபடி. யாரா நீங்க எல்லாம்? முதல்ல இந்த கேமே வெறுப்பா இருக்குது. தாண்டிட்டேனா? தாண்டலையா? அங்க போய் ஒரு பார்வை பார்ப்போம். இல்ல இது தாண்டல. ஓகே தாண்டியாச்சு. இவனுக்கு இந்த மாதிரி பண்ணுகிறான் பிடிக்கிறானே தெரியல. உடச்சிட்டும் போவோம். இவனோட நாய் கைஸ். இவன் நாய் இவன மாதிரியா இருக்குது. பேக்லுக்கு ஒருவேளை நம்ம தான் திருடும் போலயே. நம்ம தான் திருடும் போல கைஸ். நம்ம தான் திருடும் போல. இவங்க தான் போலீஸ் போல. இவங்க என்ன போய் போலீஸ் வச்சிருந்தா நான்லாம் என்னது ராஜா பகுத்தே அரெஸ்ட் பண்ணிருப்பேன். ஏன் ப்ரோ அந்த மாதிரி ஒருத்தனான்னு கேட்பீங்க. அரெஸ்ட் பண்ணுவேன். அவங்க கிட்ட துட்டு குத்தி நீ என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்னு கேட்பேன். இல்லன்னு சொன்னா அரெஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி நல்ல கதைன்னு சொல்லுவீங்க. ஓப்பன் தி டோர் டு தி பாத்ரூம். இந்த வாட்டி என்ன இவன் பார்க்கறான்? இதெல்லாம் பார்க்க சிரிப்பா இப்படி தலையாடினுங்கிறான். ஆயா சுத்து கொடுங்க அப்படின்ட்டு. ஏய் இடியாட்டிக் ஃபெல்லோஸ். இதெல்லாம் பெருசா எட்டி பார்க்கறாங்க கைஸ். இந்த மாதிரி எட்டி பார்த்தா நாங்கள் பயந்துருவோம். இதெல்லாம் பார்க்க பயப்படுற மாதிரியே இல்லை கைஸ். பார்க்க சிரிப்பா தான் வருது. நான் பார்வை மூக குத்தி கையில குத்துருவனே கொடப்புருங்க கொன்னு நோன் எடுத்துருவன பார்த்தனா. என்ன கைஸ் கிளிச் இது? அது மாதிரி நான் பார்த்தா இது ரீஸ்பான் செக் பாயிண்ட் போல. இருங்க அழகா இங்க போட்டுடலாம். ட்ராப் கொடுத்தாச்சு. இப்போ இங்க இருக்கா? ஓகே ரெடி கைஸ். ஓகே கொடுத்துட்டேன். வெண்ட் ஓபன் பண்ணுங்க. லேண்டிங் இது முடிஞ்சிருச்சா? இல்லை அதான் 11 பண்ணிருக்கேன். ஓ இதுல பட்டாயம் பிடிச்சிரு. இதை படக்கூடாது போல. படக்கூடாதுன்னு சொன்னீங்க இந்த மாதிரி அப்படின்னு. என்னடா டே என்னாச்சு எனக்கு? ஓகே ஓகே என்னது பேங்கா? உன் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்றது? பக்கி இடியட்டிக் ஃபெல்லோ பாயிண்ட். அது காட்டின பிரச்சனை கொடுற மாதிரி இருக்குது. பேங்க் இது அண்ணாத்த வருவான் வீர கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கு. ஓ கோஷ் ஷட். என்னடா இது? பரவாயில்லை வெறிச்சா கல்லு. ஓகோ கை இதுதாங்க இது. இதை எடுக்கணும். நான் அதை கூட பார்க்கல. இது எப்படி இப்ப கீழே போடணும்? கீழே போடுறா டேய். கிட்ட வந்த ஒரு பொண்ணு கூட காணோம். இது எப்படி கீழே போடணும் தெரியுமா? ஓகே ஓகே இந்த கேம் எனக்கு போர் அடிச்சு போச்சு. அதனால நான் வேற கேமுக்கு போறேன். நீங்க ஸ்ரீலபுரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ்கேப் ஃப்ரம் சுனாமி ஃபார் பெரிண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிஏ பிரெயின் ராட். நம்ம தான் இப்போ பிரெயின் ராட் ஆக்சுவலி. ஓகே இருங்க இந்த மாதிரி இழுத்தோம்னா
நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இவன்கிட்ட மாட்டுனதுதான். அது ரொம்ப கஷ்டம் போலயே. ஓகே. டேய் இவ்ளோ ஸ்லோவா போகணும்னு எதிர்பார்க்கலடா டேய். ₹98 ஒண்ணு இருக்கு கேஸ். இத தூக்கிட்டு ஓடலாம். ஏய் ஏய் அங்க இருக்கவங்கிட்ட ஏதாவது கேட்டா குடுப்பானா? இவன் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்போம். குடுறா டே 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 குடுறா. அப்செட் கொடுத்துக்கலாம். எவ்வளோ ரூபா? வாவ் ஸ்டார்டிங்ல டேய் 151 மில்லியன் गाइस. எனக்கு எப்படியாவது உதவி செஞ்சிடறேன்டா டே. இப்போ பாருங்க என்னோட ஸ்பீடை எப்படி இதுக்கு பண்ண போறேன்ட்டு. இதெல்லாம் எனக்கு என்னடா அசால்ட் மேட்டர்டா டே டேய். என்ன டே என்ன லட்சண்ணே 6-7 தாண்டி போறோம் கைஸ். டிராகனீனி கொமோலீனி பிடிச்சிருக்கானே. இப்போ நம்ம 151 மில்லியன் என்கிட்ட இருக்கு. சாரி கைஸ், வெரி வெரி சாரி. இதுல பையன் மாதிரி என்ன துரத்துருவோம். இவன் துரத்துவானா பேசுறோம்ல. வெளில பொண்ணு அவன் துரத்த ஆரம்பிச்சிருவான். என்கிட்ட 11 பில்லியன் இருந்துச்சு. ப்ளீஸா தாடாடே. தரானா தரானா டே தாடா. அப்செட் கொடுத்துக்கலாம். இங்க பாருங்க கைஸ் எல்லாரும் நம்மள அப்செட் பிளேஸ். ஹாய் என்னங்க இது? டேய் டேய் நீ மனுஷனடா டேய். எவனுமே எனக்கு இது மாதிரி தர மாட்டான்டா டே. யாருமே எனக்கு இது மாதிரி தர மாட்டாங்க. இதெல்லாம் போடு போடு. யாரோட தான் இருக்கும் இந்த பேஸு? இவன் கிடையாது எனக்கு வந்தது. இவன் தான் கைஸ் எனக்கு தந்துன்னுக்குறான். டேய் இவன் யாருங்க இவன் இந்த மாதிரிலாம் எனக்கு தரான்? இந்த வாட்டி இந்த மாதிரி எனக்கு யாருமே கொடுத்தது கிடையாது. இதுல இருங்க மறுபடியும் ஏதாவது தூக்கிட்டு வந்து குடுமானா இல்லாடி போறானா பாருங்க கைஸ். எவனும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டான். ஸ்டார்டிங்லயே குத்தான் பாத்தீங்களா? டே நண்பா நீ இருக்காது இல்லடா டே டே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே 4 பில்லியன். ஓகே பாருங்க கைஸ். இப்போ நம்ம அவனே தாண்டி போறோம். முதல்ல இவனை பிடிச்சான். நெக்ஸ்ட் பார்த்தா டே இதெல்லாம் ரொம்ப அடியாண்டா டே. என்னடா இது ஈவெண்ட்குள்ள வந்துட்டேன் டே. 1x1 பேசா டே 900k மில்லியன் இருந்துச்சுன்னா தூக்கிடுவேன். 25 மில்லியன் 1.8 மில்லியன். ஓகே வேற வழி இல்லை. 2 மில்லியன் தான் தூக்கணும். ஓடுறா டே கைஸ். பயங்கரமா இருந்துச்சு போட்டே. நம்மளே ஒரு பிரெயின் ஆட் எடுத்தாச்சு. இந்த பிரெயின் ஆட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் ஐடியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஐடியை கடைசியாக காமிக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ரோ ஐ எம் சப்ஸ்கிரைப். நீங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ப்ரோ ஐ எம் சப்ஸ்கிரைபர்னு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தந்துடுறேன். எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் நான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருவேன். இருவேன். இந்த வாட்டி ரொம்ப ஃபாஸ்ட். இவன் வேறு என்ன பிடிச்சி போட்டானே. இப்போ நம்ம அவுட் ஆயிடலாம். அவன்கிட்ட போய் நண்பா எனக்கு தாடான்னு கேட்கலாம். இதெல்லாம் தப்பு தானே ப்ரோ அப்படின்னு கேட்கலாம். ஆமாம் தப்பு தான். என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் இருக்கானான்ட்டு. இது நம்மளுக்கு என்னது தரானா டே தாடா. அப்செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரூபாய்? மில்லியன் தான். இல்லாட்டி மில்லியன் கொடுக்கலான்னா மில்லியன் கைஸ் 5.4 மில்லியன் கொடுக்குறான். நம்ம வாங்கின பிரெண்டா ரொம்ப கம்மி. அது யாராவது கொடுக்கலான்னு பார்க்குறேன். எவனும் வீக்கா இல்லையே பிரெண்டாடு. இவன் வந்தானே நம்ம இவனுக்கு கொடுத்துடலாம். எங்க அவன் வரல இன்னும். ஹெச்டுயா சரி அவன் வந்தா கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஹெச்டு கிஃப்ட் கொடுத்துடலாம். கிசினுக்கு இது கிஃப்ட் கொடுக்கலாம். கிஃப்ட் சென்ட் அவன் எடுத்துக்கிட்டான். டிக்ளைன் பண்ணிடலாம். லீடேட்டிக் ஃபெல்லோ நான் எப்படி கொடுத்தா இவன் எப்படி கொடுக்குறான். அப்செட்ரா. இவன் எவ்வளோ இது எவ்வளோ ரூபாய்? கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ அவன் கொடுத்துருவேன்.
இந்த மாதிரி எப்படி இப்போ இந்த எடுத்துக்கிட்டு இப்போ அவனுக்கு கொடுக்கணும். இப்போ அவனுக்கு gift வாங்கிக்கோடா. அவனுக்கு இந்த gift வாங்கிக்கோ. பிளேயர் ஆல்ரெடி gift requested, try again to later. ஓகே, இவன் பிடிச்சிட்டானா நம்மள 1x1x1 2 மில்லியன். நம்ம அவனுக்கு இந்த வாட்டி ஹெல்ப் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி அவன் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணானா அந்த மாதிரி. இப்போ இது எவ்வளோ 500 மில்லியனா 500 மில்லியன் 500 மில்லியன் 500 மில்லியன் தான். எஸ்கேப் 500 மில்லியனா இருக்கட்டும். 500 மில்லியனா தான் அவனுக்கு குத்துடலாம். 5 மில்லியன் ஓகே பரவாயில்ல. நான் மில்லியன் கிடைக்குதுல்ல நம்மளுக்கு. சோப்பா அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். வந்துட்டான். இதை பிக்கப் பண்ணிட்டு அவனுக்கு போய் கிஃப்டாக கொடுக்கலாம். கிஃப்ட் டே இந்தாடா கிஃப்ட் வாங்கிக்கோ. கிஃப்ட் ஓகே. இப்போ எனக்கு தாடே. ஓகே அப்செட் பண்ணிக்கலாம். இவன் எனக்கு நல்லா தான் குத்துனுக்குறான். சரி விடுங்க, நல்லா தான் கொடுக்குறான். அப்செட் பண்ணிக்கலாம், டிக்ளைன் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுட்டு சரி இதை எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்துடலாம். இந்தாடாடே தம்பி தம்பி நில்றாடே. கிஃப்ட் கொடுக்கலாம். நிக்கல கீஸ் எனக்கு என்ன. இவன் வேற இதுக்குள்ள கூப்பிட்டு வந்துட்டான். ஓகே இப்போ நம்ம அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் கீஸ். ஏதாவது சரி அதை மறந்துட்டேன். அவனுக்கு போய் இவ்வளோ நேரம் கிஃப்ட் கொடுத்துனுங்கிறேன். ஓகே இவனை தூக்கிட்டு வேலை எங்க அவன் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும். இவன் தான் எனக்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தான். ஒரு ட்ரில்லியன் கொடுத்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாரு ட்ரில்லியனா வச்சுருக்கிறான். எல்லாம் ரோப்ளாக்ஸ் தான். எனக்கு கொடுக்கலாமா? இல்லை கீஸ் நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போகிறேன். அவன் வந்து எனக்கு என்ன, நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போகிறேன். யார் ஒரு ஃப்ரெண்டுங்கிறான்னு கேட்டிங்கன்னா அவன் தான் கீஸ் எனக்கு கூட நிறைய குத்தானே. அவனுக்கு தான் கொடுக்கணும் ஆக்சுவலி. இதெல்லாம் உனக்கு போய் இவ்வளோ நேரம் தெரியாமல் குத்துனுங்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ. இந்த ஈவெண்ட் முடியும்னு நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குது இந்த ஈவெண்ட் இன்னைக்குள்ள. யாரா மில்லியன்ல வச்சுட்டு இருப்பான்னு பார்த்தா எவனும் மில்லியன்ல இல்லையே. ஒரு 5 மில்லியன் கூட தெரிச்சாங்களோ. எல்லாம் ஒஸ்ட்டு தான். ஐடியாட்டிக் ஃபெல்லோ பிடிச்சிட்டான். நம்ம ஃப்ரெண்டு இங்கே இருக்கானா? என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டு போயிட்டாங்க ஈஸ். அவன் செட் அவனுக்கு அது குத்துருக்கலாம். என்னை விட்டு போயிட்டான். நண்பா 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 என் கூட இருந்த நண்பா அந்த மாதிரி போயிட்டான். சரிங்க நல்லதா இருக்கான்னு பார்ப்போம். ட்ரில்லியன் இருக்கு. டே இதுக்குதான் இது வேணான்றது. சரி இதுவாது எடுத்துட்டு போலாம். ராஸ்கல் உங்ககிட்ட இருந்து எந்த பிரெயின் ஆடு தூக்கல. இருங்க நம்ம கிட்ட இருக்க பிரெயின் ஆடு வச்சு நம்ம இது பண்ணலாம். களத்தை போட்டலாம். சரி அவனுக்காவது எதாவது கொடுக்குமா? அவன் அப்படியே நமக்கு ஹெல்ப் பண்ணாலும் அந்த மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்றோம் கைஸ். இருங்க நம்ம இந்த இது இதான் கைஸ். இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டுக்கலாம். அப்கிரேட் ஆகுதா பாருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ பில்லியன் கொடுப்பான் இப்போ செகண்டுக்கு. என்னடா ஆச்சு இப்போ பாருங்க பில்லியன் கொடுப்பான். 9.5 பில்லியன் இவன் இருந்தாலே போதும் கைஸ். இப்போ பாருங்க இப்போ மறுபடியும் 22 பில்லியன். ஓகே த ரிச்சஸ்ட் பர்சன் யாரு? நம்ம இல்லை போல இந்த ரேங்க்ல. ஓகே பில்லியனா கொடுக்குது கிஸ் இது. இப்போ பாருங்க இப்போ நல்லா அதிகப்படுத்த போறேன். இதாலதான் நானே இப்போ காசு எடுக்கிறேன். நான் இதுக்கே கொடுப்பேன். எப்படி இதுகிட்ட இருந்து காசு எடுத்து இதுக்கே கொடுக்க போறேன். அவனுக்கு இது கொடுத்துடலாம். எங்கடா டேய் நான் வாங்கிக்கோடா. அவனுக்கு அது கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா கிஃப்ட் இவன் தான் பிடிப்பான்னு தெரியும். 23. ஓகே எடுத்துட்டு ஓடலாம்.
idiot country full of angry pro அவளே. இவனுக்கு இதை கிஃப்டா கொடுக்கலாம். கிஃப்ட்னு சொல்லி கொடுக்கலாம் இவனுக்கு. கிஃப்ட் இல்லடா, ஒரு கரால் நிக்க மாட்டானே இவன். கிஃப்ட் கிஃப்ட் இதே அவனுக்கு கிஃப்டா கொடுக்கலாமா? கிஃப்ட் கிஃப்ட் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதையும் கிஃப்ட் கொடுத்துடலாம். கிஃப்ட் நெக்ஸ்ட் இதையும் கிஃப்டா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதையும் கிஃப்டா கொடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், பாருங்க. 2 ட்ரில்லியன் கோடி வா கிடைச்சிச்சு கைஸ் எனக்கு. இப்போ அவனை தாண்டி நான் ஸ்வாய் ரைடுன்னு போறேன்டா. டேய் என்ன எப்படி வாங்குவ? இந்த பொண்ணு என்ன இல்லை, இது அதோட கம்மியா இருக்குது. ஓ அவன் அங்க இருக்கா, நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கோம் கைஸ். அவ்வளோதான் மேட்ரு. ஓகே இவன் எடுத்துட்டு ஓடலாம். ஸ்வாய் த ரைடு. இருங்க, நம்ம ட்ரில்லியனே தாண்டணும் கைஸ் முதல்ல. ஏன்னா நமக்கு பத்தாது ஃப்ரீ. ஓகே நம்ம ரீபத் பண்ணால் நம்ம பிரெயின் டாட் எல்லாம் போயிருமா என்ன? இதை எம்டி பேஸில் வச்சுட்டு நம்மளுக்கு இவனுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும். 151 மில்லியன். ஓகே இவனுக்கு கொடுக்கலாம் கைஸ். இவங்க அப்படியே எனக்கு கொடுக்குற மாதிரியே போகலாம். அவன் வரட்டும் கைஸ், அவனுக்கு கொடுக்கலாம். அவன் வரட்டும். எங்கமே அங்கே ஒருத்த வரான் பாருங்க. 6-7 தானே இருக்கான். அங்கே ஓடுற கைஸ் அவன். ஏன் வாடா டே, டக்குன்ட்டு வாடா. இங்கே இது கிஃப்ட் கொடுத்துடலாம். கிஃப்ட் சென்ட். நினைப்பேன் ஹை குஷி குஷி அப்படின்னு நினச்சி போவான். ஐ ஜாலி மம்மி தட் பாய் கிவ் மீ அப்படின்ட்டு. அவனுக்கும் நம்ம ஏதாவது கொடுக்கணுமே. அதுக்கு நான் கொடுக்கலாம் மாட்டேன். ஏன்னா அதுக்கு புஸ்கா மால் டுமால் இருக்காக்கா. ஓகே என்கிட்ட இன்னும் 1 ட்ரில்லியன் இருக்கு. நான் கொஞ்சம் தூரம் போயிடுறேன். ஓகே நான் இப்போ அதையும் தாண்டன்னு பார்த்தா 200 தாங்கடா டே. ரொம்ப நீ அட்ரா நான் இப்போ ரொம்ப கோபமா இருக்கேன். என்னடா இது பிடிச்சிச்சு. லீலாவெல்லாம் யாரா வாங்குவாங்களா ப்ளீஸ்? நான் ஓட்டிடுறேன். எனக்கு ஏதோ கிஃப்ட் மாதிரி காமிச்சது. தாவடா கிஃப்ட்ல போயிட்டு என்னது இதெல்லாம்? யூ காட் கேங்ஸ்டா நீ சும்மா. இது எவ்வளோ ரூபா? 200 ரூபாய். நான் வந்து இவன்கிட்ட கொடுக்கணும். Player already has a gift request. Try again later. இப்போ யாராவது வாங்கிக்கோங்கடா டே. ரீபத்தில் போய் ரீபத் பண்ணலாம். பிரெயின் ராடுன்னு போகலடா கைஸ். பிரெயின் ராடுன்னு போகல. ஓகே நல்ல வேலை. ருப்பீஸ்லாம் என்கிட்ட பழையபடி அப்படியே தான் இருக்கு. நான் அதனால 3rd ரீபத் வரைக்கும் பண்ணலான் இருக்கேன். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ரீபத்துக்கு எவ்வளோ? ஓகே ரீபத் 3rd ரீபத்துக்கு எவ்வளோ? 3rd ரீபட்டா 70 தாங்க ஈஸ். நான் இன்னைக்கு ஈஸியாக ரீபத்லாம் பண்ணிடுவோம் போல. நான் ரீபத் இப்போ போய் இதில் போயிட்டு ரீபத்
பாருங்க எனக்கு இது ஃப்ரீ ஃபோன். பாருங்க எனக்கு என்ன கிடைக்கும்ட்டு. யூ காட் சிப்பான்சி பனானி. எவ்வளோ ரூபா? 1K ரோல் பண்ணுவோம் மறுபடியும். 285 செகண்ட்ஸ் டாய். இருங்க இதில் பார்ப்போம். 100K சப்ஸ்கிரைபர்ஸ். இங்கே அப்பா நான் எதிர்பார்க்குற எதுவுமே நல்லதாக கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க செல்ல போயிட்டு இது செல்லால் இதெல்லாம் செல்லால் நல்ல வேலை. இப்போ பாருங்க நான் இதை பயங்கரமாக அப்கிரேட் பண்ண போகிறேன். அப்கிரேட் பண்ணுற அப்கிரேடில் நீங்கள் எல்லாரும் பார்த்து ப்ரோ ஏன் ப்ரோ ஸ்கின்ஸில் போய் பார்ப்போம். 4th ரீபத் 5th ரீபத் இருங்க. நெக்ஸ்ட் ரீபத்க்கு எவ்வளோ? 80. ஓகே நான் இப்போ போய் 80 வரைக்கும் பண்ணுறேன். ஈஸியாக தான் கீஸ் இருக்குது இது ரீபத்லாம். அவ்வளோதான் 80 டச் ஆயிடுச்சு. 80 தாண்டிட்டேன். ரீபத் பண்ணிடலாம். ஓகே ரீபர்த். நெக்ஸ்ட்டும் போய் காசு கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே பில்லியன் கிடச்சிருக்கு. பில்லியன் ட்ரில்லியன். என்னடா இன்னைக்கு ரொம்ப ஆடுறேன் போல நான். பாருங்க இதெல்லாம் டுபா ஊர் 90 மில்லியன். இதெல்லாம் டுபா ஊர் கைஸ். முன்னாடி நம்மளுக்கு இதெல்லாம் பெஸ்ட்டு தாங்க. இப்போ தான் டுபா ஊர். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ரீபட் பண்ணுறேன். ரீபட் ஓகே. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ரீபத் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். ரீபத்தை எனக்கு பண்ணணும். ரீபத்தை பண்ணி முடிக்கணும். சபா இன்னைக்கு ரீபத்தை பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஏன் இவ்வளோ நேரம் ரீபத் பண்ணுறேன்னு கேட்பீங்க. ஏன்னா எல்லாத்துலையும் ஒரு சீக்கிரம் அடங்கிடுச்சு. ரீபத் 6ல் போயிட்டு இப்போ ஸ்கின்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் எத்தனை ரீபத் வரைக்கும் பண்ணியிருக்கேன். சிப்பான்சி பனானி எக்யூப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக போகிறோம்னு. டே சி நம்ம ஸ்பீட் அவ்வளோதானா. நம்ம போய் இப்போ ஸ்பீடையும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணுவோம். டே நாடுறா நான் வேலை இப்போ இன்னும் வாடா. டே இவன் இவ்வளோ சோம்பேறிக்கு சோறச்சோனா இருக்கான். தொடறேன் என்ன சும்மா. நானே நெஞ்சில் இருக்கிறேன். இவன் வேற ஒருத்தன். ஓகே ஓகே enough money. இப்போ பாடுறா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவன்கிட்ட ஒரு வீரவசனம் பேசியிருக்கோம். சென்ட் ட்ரேடு இருங்க. இது கொஞ்சம் கம்மியாக தான் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால அதை நான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். 1 ட்ரில்லியன். ஓகே ஓகே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதை ஃப்ரீயாக தருவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கி இப்போ நம்ம வெறி குண்டு ஓடலாம். மில்லியன் கொடுப்பானா? அவ்வளோதான் கொடுக்குறான். 1 மில்லியனாவது தராடே. இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னு சொல்கிறது யார் தெரியுமா? மொத்தம் தான் ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கே பாக்கி கிடையாது. ஏன்டா டே அதில் பட்டதுக்கு ஒரு தப்பா? அது பட்டதுக்கு ஒரு குற்றமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம தான் இங்கே நல்லா பவராக இருக்கும். ஆக்சுவலி அவன் தான் பவராக இருக்கிற வேண்டியவன். நம்ம ஒரு 10 மில்லியன் படிக்கலாம். 25 ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இதெல்லாம் நம்மளுக்கு என்ன சும்மா அவ்வளோதான். பாருங்க மாடி அவ்வளோதான். ஃபுல் மாடி மொட்டை மாடி கண்ட மேடிக்கு கிடக்குது. ஜேனல்டா இவன் தானே இவன் 99 டேஸோட இவன் கைஸ். இவன் 99 டேஸில் வரவன். இருங்க நம்ம ஃபுல் ரிபத் பண்ணிட்டோம்ல. அதுக்கு எப்படி
3 போட்டு நம்ம எவ்வளோ வேணா எடுத்துக்கலாம். ஜாண்டல்லே தாண்டுறோம்னு பார்த்தா ஜாண்டல் பிடிச்சிட்டான். சரி என்ன பண்றது, நம்ம ஸ்பீடு வேற அப்கிரேட் பண்ண மாதிரி இல்லை. ஜாண்டல்ல வந்து புடுறானே. ஜாண்டல் ஜாண்டல் புடுறா. என்ன வேற பிடிக்க மாட்டேறேன் இவன். நான் இப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கேன். 40 ட்ரில்லியன். ஓகே, ட்ரில்லியனே வந்துட்டேன் ப்ளீஸ். ஓகே, ஜாண்டலாலே என்ன பிடிக்க முடியாது. இப்போ இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டுக்கு ஜாண்டல் பிடிச்சிட்டான். டேய் எப்படா பிடிச்ச? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. 1 மில்லியன் ட்ரில்லியன் இதெல்லாம் ஏன்னா நம்மளால தொடவே முடியாது. ரோப்ளாக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வராரு. வெடிகுண்டு துரத்திறான் அவன். பிடிச்சிட்டான். ஜாண்டல் நான் துரத்தல, அதனால அவுட் ஆயிட்டேன். ஜாண்டல் பிடிச்சிட்டே இருக்காங்க. இவன் வெறுப்பாகுது இவனை பிடிக்கிறது. ஏய் புடுறானே. நான் காசு நிறைய சம்பாதிக்கணும். இருங்க, லிஃப்ட்ல போயிட்டியம்மா. ஓகே, பேசாம நான் லைவாவே போட்டிருக்கலாம் போல. அவ்வளோ இது என்னடா இது ஆல் 10K. இருங்க, என்ன பண்றான்? டேய் ஓஜி வீசுதெல்லாம் ஓஜினே தெரியாம இவன் நிறைய பேச வச்சிருக்கிய. இதுவே எனக்கு தெரியல. என்ன மணியாலே ஏன்டா 33 ட்ரில்லியன் வாங்கி இதை எடுத்துக்கிறேன். தாடா 2 ட்ரில்லியன் 4 ட்ரில்லியன். இன்னும் கொஞ்ச நேரத்தா. கொஞ்ச நேரமா பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, 6 and 11 up to 4 a day. 67 billion a day. ட்ரில்லியன் கொடுக்குறான். டேய் இவன் உண்மையான ஒரிஜினல் ரேட் தான் கொடுப்பானுங்க போல. ஸ்மால் கம்பெனிங்க மற்றதெல்லாம் அண்ணத்தை போல வருமா நச்சுக்கினி சாப்பிட்ட குருமான்ட்டு. ஓகே, டன் 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 இந்த மாதிரி போகிறோம். ஜாண்டல் தான் இந்த வாட்டி நான் பிடிப்பான். ஜாண்டல் தாண்டிட்டுமா? டே ஜாண்டல் தாண்டினா சிவன். போன வாட்டி நம்ம ஜாண்டல் தாண்டிட்டோம். பேர் ஜாண்டலா என்னன்னு தெரியல. ஓகே, 1 மில்லியன் இருக்கு. இதை தூக்கிட்டு ஓடலாம். ஓடுறா வெரி குண்டு ஓடிறேன். ஓகே, நீ ஒரு 100 ட்ரில்லியன் வானம் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் முதல்ல என்ன கொடுப்பேன்னா, முதல்ல நீங்க இது கொடுப்பேன். நீங்க புதுசுனா முதல்ல இது கொடுப்பேன். அப்புறம் நெக்ஸ்ட் இது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நான் இதுவே கொடுத்துருவேன். ஏன் ப்ரோ அவ்வளோ அவ்வளோ மனசு அப்புறம் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இப்போ பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். பேஸில் போயிட்டு பை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இதில். ஓகே, 178 ஜாண்டல் இவனே தாண்டி இருந்த வாட்டி ஜாண்டல் கொடுத்துட்டே. ஜாண்டல் எப்படா என்ன பிடிக்கிறான்? 300. சரி இருங்க, ஒரு இதுவாக தூக்கணும். ஆனால் ஒன்னே மட்டும் பண்ணாங்க. Hi, idiotic follower. Set. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதானா உங்க ஆஜே. பாய்.